குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அதாவது என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளாட்டு கொஞ்சம் சில நண்பர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. என்னென்னா, சார் நாங்கள்லாம் இப்போ தான் பேசிக்கே எங்களுக்கு வந்து அரபிக் லாங்குவேஜ் பேசிக்கே தெரியாது, இப்போ தான் நாங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நீள சென்டென்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எங்களால் ஒன்றுமே படிக்க முடியாது. உங்கள் டீச்சிங் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து நீள சென்டென்ஸுங்கிறனால எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதனால் குட்டி சென்டென்ஸாக கொஞ்சம் சின்ன சென்டென்ஸாக கொஞ்சம் டாபிக் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சின்ன சென்டென்ஸ்னால் 2 வேர்டில் வரக்கூடிய சென்டென்ஸ். சரியா, அந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரியா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதில் வந்து கண்டினியூவாக 10 வீடியோ இதே போல் எல்லாமே சின்ன சென்டென்ஸ், அதான் 2 வேர்டில் வர மாதிரி அரபிக் சென்டென்ஸ். சரியா, ஓகே. ஏன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாருக்குமே படிக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். சரியா, அதனால் ஒரு 10 வீடியோ இப்படி போட்டுட்டு பிறகு பழையபடி நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் போடலாம். சரியா, ஓகே. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இங்கே வா, அதான் கம் ஹியர் யஹா ஆவ். இங்கே வா, கம் ஹியர் யஹா ஆவ். இதுக்கு என்ன அரபிக்? தால் ஹினா கரெக்டாக, தால் கம் ஹினா ஹியர். ஓகே, அப்போ தால் ஹினான்னு சொன்னால் கம் ஹியர், இங்கே வா, யஹா ஆவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அங்கே போன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? சரியா, அங்கே போ, கோதர் வஹான் ஜாவ், கோதர் அங்கே போ. இதுக்கு என்ன அரபிக்? ரூஹ் ஹினாக். ஓகே, ரூஹ் கோ ஹினாக் தேர். ஓகே, ரூஹ் கோ ஹினாக் தேர். அப்போ ரூஹ் ஹினாக்னு சொன்னால் கோதர் அங்கே போ, வஹான் ஜாவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. நாளை வான்னு சொல்லணும், அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, நாளை வா, கம் டுமாரோ, கல் ஆவ், கம் டுமாரோ, நாளை வா. இதுக்கு என்ன அரபிக்? தால் புக்ரா. சரியா, தால் கம் புக்ரா டுமாரோ. ஓகே, அப்போ தால் புக்ரான்னு சொன்னால் கம் டுமாரோ, நாளை வா, கல் ஆவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இப்போவே போ. சரியா, இப்போவே போ, கோ நவ் அபி ஜாவ். சரியா, இப்போது போ, கோ நவ் அபி ஜாவ். இதுக்கு என்ன அரபிக்? ரூஹ் கோ அல்ஹீன் நவ். கரெக்டாக, ரூஹ் கோ அல்ஹீன் நவ். அப்போ ரூஹ் அல்ஹீன்னு சொன்னால் கோ நவ், இப்போ, அதான் இப்போ போ, அபி ஜாவ், ரூஹ் அல்ஹீன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? கொஞ்சம் பிறகு வான்னு சொல்கிறோம். சரியா, கொஞ்சம் பிறகு வா, அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, கொஞ்சம் பிறகு வா, கம் ஏ லிட்டில் லேட்டர், थोड़ा बाद में आओ, कम ए लिटिल लेटर, கொஞ்சம் பிறகு வா. இதுக்கு என்ன அரபிக்? தால் ஷோய் பாத். கரெக்டாக, தால் ஷோய் பாத், தால் கம் ஷோய் லிட்டில் பாத் லேட்டர். சரியா, தால் கம் ஷோய் லிட்டில் பாத் லேட்டர். அப்போ தால் ஷோய் பாத்னு சொன்னால் கம் ஏ லிட்டில் லேட்டர், थोड़ा बाद में आओ, கொஞ்சம் பிறகு வா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? சீக்கிரம் வா. சரியா, சீக்கிரம் வா, கம் குயிக்லி, ஜல்தி ஆவ், கம் குயிக்லி, சீக்கிரம் வா. இதுக்கு என்ன அரபிக்? தால் பிசுரா. கரெக்டாக, தால் கம் பிசுரா குயிக்லி. ஓகே, தால் கம் பிசுரா குயிக்லி. அப்போ தால் பிசுரான்னு சொன்னால் கம் குயிக்லி, சீக்கிரம் வா, ஜல்தி ஆவ். சரியா, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இங்கே பாருன்னு சொல்லணும், அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, இங்கே பார், லுக் ஹியர் யஹாं தேக்கோ. இங்கே பார், லுக் ஹியர் யஹாं தேக்கோ. இதுக்கு என்ன அரபிக்? ஷூஃப் ஹினா, லுக் ஹினா ஹியர். சரியா, அப்போ ஷூஃப் ஹினான்னு சொன்னால் லுக் ஹியர். சரியா, ஷூஃப் லுக் ஹினா ஹியர். ஓகே, ஷூஃப் ஹினா லுக் ஹியர், இங்கே பார், யஹாं தேக்கோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இதை எடு. ஒரு பொருளை காட்டி இதை எடுன்னு சொல்கிறோம், அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, இதை எடு, டேக் திஸ், இஸ்கு லேவ், டேக் திஸ், இதை எடு. இதுக்கு என்ன அரபிக்? ஹுத் ஹாதா. சரியா, ஹுத் ஹாதா. ஓகே, ஹுத் டேக் ஹாதா திஸ். கரெக்டாக, ஹுத் டேக் ஹாதா திஸ். அப்போ ஹுத் ஹாதான்னு சொன்னால் டேக் திஸ், இஸ்கு லேவ், இதை எடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இதை எனக்கு தா. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது? சரியா, இதை எனக்கு தா, கிவ் மீ திஸ், முஜே ஏ தேவ். கரெக்டாக, முஜே ஏ தேவ், கிவ் மீ திஸ், இதை எனக்கு தா. இதுக்கு என்ன அரபிக்? ஆத்தினி ஹாதா, கிவ் மீ ஹாதா திஸ். ஆத்துன்னு சொன்னால் கிவ், ஆத்தினின்னு சொன்னால் கிவ் மீ.
அந்த லாஸ்ட்டில் அவருடைய யா தான் மீ. கரெக்டாக? அப்போ ஆத்தினி கிவ் மீ ஹாதா திஸ், ஆத்தினி யா ஹாதான்னு சொன்னால் கிவ் இன் திஸ், முஜே ஏ தேவ், இதை எனக்கு தா. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லணும். சரியா? சாப்பாடு கொண்டு வா, பிரிங் தி ஃபுட், கானா லே ஆவ். சரியா? கானா லே ஆவ், பிரிங் தி ஃபுட், சாப்பாடு கொண்டு வா. இதுக்கு என்ன அரபிக்? ஜீப் அல் அக்கல், ஜீப் அல் அக்கல். ஓகே. ஜீப் பிரிங் அல் அக்கல், அக்கல்னு சொன்னால் ஃபுட்டு, அல் அக்கல்னு சொன்னால் தி ஃபுட். ஓகே. அப்போ ஜீப் பிரிங் அல் அக்கல் தி ஃபுட், ஜீப் அல் அக்கல்னு சொன்னால் பிரிங் தி ஃபுட், கானா லே ஆவ், சாப்பாடு கொண்டு வா. ஓகே. ஜீப் அல் அக்கல். ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லணும். சரியா? காரை ஸ்டார்ட் பண்ணு, காரை ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் தி கார், காடி ஸ்டார்ட் கரோ, காடி ஸ்டார்ட் கரோ, ஸ்டார்ட் தி கார், காரை ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கு என்ன அரபிக்? ஷகில் அல் சையாரா, ஷகில் அல் சையாரா, ஷகில் ஸ்டார்ட் அல் சையாரா தி கார், சையாரானா கார், அல் சையாரான்னு சொன்னால் தி கார். அப்போ ஷகில் அல் சையாரான்னு சொன்னால் ஸ்டார்ட் தி கார், காரை ஸ்டார்ட் பண்ணு, காடி ஸ்டார்ட் கரோ. ஓகே. ஷகில் அல் சையாரா. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏன் கூட வான்னு சொல்லணும். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஏன் கூட வா, கம் வித் மீ, மேரே சாத் ஆவ், மேரே சாத் ஆவ், கம் வித் மீ, ஏன் கூட வா. இதுக்கு என்ன அரபிக்? தால் மாயி. கரெக்டாக? தால் மாயி, தால் கம், மான்னு சொன்னால் வித், மா ஈன்னு சொன்னால் வித் மீ. கரெக்டாக? அப்போ தால் கம், மாயி வித் மீ, தால் மாயின்னு சொன்னால் கம் வித் மீ, மேரே சாத் ஆவ், ஏன் கூட வா. ஓகே. சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? கதவை திறன்னு சொல்லணும். சரியா? கதவை திற, ஓப்பன் தி டோர், தர்வாசா கோலோ, தர்வாசா கோலோ, ஓப்பன் தி டோர், கதவை திற. இதுக்கு என்ன அரபிக்? இஃப்தாஹ் அல் பாப். சரியா? இஃப்தாஹ் அல் பாப், இஃப்தாஹ் ஓப்பன், அல் பாப் தி டோர், பாப்னா டோர், அல் பாப்னு சொன்னால் தி டோர். அப்போ இஃப்தாஹ் ஓப்பன், அல் பாப் தி டோர், இஃப்தாஹ் அல் பாப்னு சொன்னால் ஓப்பன் தி டோர், கதவை திற, தர்வாசா கோலோ. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? கதவை திறக்காதேன்னு சொல்லணும். சரியா? அது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? இப்போ நம்ம பார்த்தது கதவை திற. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது கதவை திறக்காதே, டோன்ட் ஓப்பன் தி டோர், தர்வாசா மத் கோலோ. சரியா? தர்வாசா மத் கோலோ, டோன்ட் ஓப்பன் தி டோர், கதவை திறக்காதே. இதுக்கே என்ன அரபிக்? லா தஃப்தாஹ் அல் பாப். கரெக்டாக? லா தஃப்தாஹ் அல் பாப், லா தஃப்தாஹ் டோன்ட் ஓப்பன். அதான் இஃப்தாஹ்னு சொன்னால் ஓப்பன், லா தஃப்தாஹ்னு சொன்னால் டோன்ட் ஓப்பன். அந்த லா தான் டோன்ட். கரெக்டாக? அப்போ லா தஃப்தாஹ் டோன்ட் ஓப்பன், அல் பாப் தி டோர். கரெக்டாக? அப்போ லா தஃப்தாஹ் அல் பாப்னு சொன்னால் டோன்ட் ஓப்பன் தி டோர். சரியா? தர்வாசா மத் கோலோ, கதவை திறக்காதே. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? கதவை மூடுன்னு சொல்லணும். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? கதவை மூடு, க்ளோஸ் தி டோர், தர்வாசா பந்த் கரோ, தர்வாசா பந்த் கரோ, க்ளோஸ் தி டோர், கதவை மூடு. இதுக்கு என்ன அரபிக்? சக்கிர் அல் பாப், சக்கிர் அல் பாப், சக்கிர் க்ளோஸ், அல் பாப் தி டோர். சரியா? அல் பாப் தி டோர், சக்கிர் க்ளோஸ். அப்போ சக்கிர் அல் பாப்னு சொன்னால் கதவை மூடு, க்ளோஸ் தி டோர், தர்வாசா பந்த் கரோ. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஜன்னலை திறன்னு சொல்லணும். சரியா? ஜன்னலை திற. இப்போ திறங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம நிறையா இதுக்கு முன்னால் ஒரு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அதுதான் இஃப்தாஹ். சரியா? ஜன்னலுக்கு என்னது? ஷிபாக். அப்போ நம்ம இதில் வந்து தி விண்டோன்னு சொல்லணும். அப்போ தி விண்டோக்கு என்னது? அல் ஷிபாக். ஓகே. அப்போ இஃப்தாஹ் அல் ஷிபாக், இஃப்தாஹ் அல் ஷிபாக், இஃப்தாஹ் ஓப்பன், அல் ஷிபாக் தி விண்டோ. கரெக்டாக? அப்போ இஃப்தாஹ் அல் ஷிபாக்னு சொன்னால் ஓப்பன் தி விண்டோ, கிடுக்கி கோலோ, ஜன்னலை திற. ஓகே. இஃப்தாஹ் அல் ஷிபாக், கிடுக்கி கோலோ, ஓப்பன் தி விண்டோ, ஜன்னலை திற. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணுன்னு சொல்லணும். சரியா? ஏசி ஆன் பண்ணு, டர்ன் ஆன் தி ஏசி, ஏசி ஆன் கரோ, ஏசி ஆன் கரோ, டர்ன் ஆன் தி ஏசி, ஏசி ஆன் பண்ணு. சரியா? ஏசி ஆன் செய். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஷகில் அல் முக்கைஃப். கரெக்டாக? ஷகில் அல் முக்கைஃப், ஷகில் டர்ன் ஆன், அல் முக்கைஃப் தி ஏசி. கரெக்டாக? முக்கைஃப்னா ஏசி, அல் முக்கைஃப்னு சொன்னால் தி ஏசி. கரெக்டாக? அப்போ ஷகில் ஸ்டார்ட், அதான் டர்ன் ஆன், அல் முக்கைஃப் தி ஏசி. அப்போ ஷகில் அல் முக்கைஃப்னு சொன்னால் டர்ன் ஆன் தி ஏசி, ஏசி ஆன் கரோ, ஏசி ஆன் பண்ணு, ஆன் செய். ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. ஏசி ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும். சரியா? இப்போ ஏசி ஆன் பண்ணுங்க என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஏசி ஆஃப் பண்ணு, அது ஆஃப் பண்ணு. அதுக்கு என்ன அரபிக்? சரியா? டர்ன் ஆஃப் தி ஏசி, ஏசி ஆஃப் பண்ணு, ஏசி பந்த் கரோ. கரெக்டாக? ஏசி பந்த் கரோ, டர்ன் ஆஃப் தி ஏசி,
ஏசி ஆஃப் பண்ணு. சரியா? ஏசி ஆஃப் செய். ஓகே, இதுக்கு என்ன அரபிக்? தஃபி அல் முக்கைஃப். ஓகே, தஃபி அல் முக்கைஃப். தஃபின்னு சொன்னால் டர்ன் ஆஃப். ஓகே, அல் முக்கைஃப் இந்த ஏசி ஏற்கனவே இதுக்கு முன்னால் சென்டென்ஸில் நம்ம பார்த்தது தான். கரெக்டாக? அப்போ தஃபி டர்ன் ஆஃப், அல் முக்கைஃப் தி ஏசி. அப்போ தஃபி அல் முக்கைஃப்னு சொன்னால் டர்ன் ஆஃப் தி ஏசி. சரியா? டர்ன் ஆஃப் தி ஏசி. ஏசி பந்த் கரோ, ஏசியை ஆஃப் பண்ணு. ஓகே, சரியா? புரிஞ்சுதா? ஓகே, நமக்கு இன்றைக்கி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சரியா? முதல் நாள் இவ்வளோ போதும். இதே போல் இன்னும் ஒரு 9 வீடியோ நம்ம போடணும். எல்லாமே இந்த சின்ன சின்ன சென்டென்ஸாக வரும். சரியா? எல்லாம் 2 வேர்டில் வரக்கூடிய சென்டென்ஸ். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் தான் 3 அரபிக் வேர்டு வர மாதிரி வரும். சரியா? எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக தான் இருக்கும். சரியா? ஓகே, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.